வணக்கம் மக்களே, நீங்கள் வர கேட்குறது மொக்க கேம்டி. நான் எங்கள் ஹோஸ்ட் அயன் ஹார்ட். ஃபைனலாக முடிஞ்சிச்சு. 2 எபிசோட் மேலே தாண்ட முடியல அப்புறம்னு சொல்லி ஏன்டா இன்ஸ்டாகிராமில் வந்து கதையிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் இந்த சீரிஸை முழுசாக பார்த்தீங்க? முழுசாக பார்த்தா உங்கள் தாச்ச கீழே காப்பிடுங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த சீரிஸ் இப்போதைக்கு தேவையில்லாத அணி தான். பிகாஸ் இந்த மொத்த சீரிஸுமே 2025 நடக்குது. மார்வல் ஒரு 3-4 வருஷம் ஃபியூச்சருக்கே போயிட்டாங்க. ஸோ இந்த 3 வருஷம் கேப்பில் அயன் ஹார்ட்டில் அந்த எந்த ஒரு விஷயமும் அஃபெக்ஷனே கொடுக்கல. மார்வலுக்குள்ள எந்த ஒரு ரியாக்ஷனுமே ஏற்படுத்தலனா அப்போ இந்த சீரிஸ் இருக்கிறதும் இல்லாததும் ஒன்று தானே. மெஃபிஸ்டோவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இதில் தான் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. டூம்ஸ்டேலியே டேரெக்டாக மெஃபிஸ்டோ இந்த பக்கம் டூமுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னால் கூட எல்லாருமே நான் அக்செப்ட் பண்ணிட்டு அசால்ட்டாக போயிட்டே இருப்பாங்க. 10வது வரைக்கும் இந்த சீரிஸுக்கு செகண்ட் சீசன் வர மாதிரி ஒரு சின்ன போஸ்ட் கிரிசின்னு வச்சுட்டு முடிச்சிருப்பாங்க. மேபி லைக் இந்த ஸ்டேஞ்ச் அகாடமின்னு வருது என்னமோ. அதுவுமே எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு எம்சியூக்குள்ள தேவையில்லாத ஒரு அணி தான். ஏன்னா கிட்டத்தட்ட சீக்ரெட் வார்ஸில் எம்சியூவே ரீபூட் ஆக போகுது. டாக்டர் ஸ்டேஞ்ச் 3லேயே இந்த பக்கம் லைக் ஸ்டேஞ்ச் அகாடமிக்கான அடித்தளம் கொடுத்துட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த சீரிஸில் நடக்க வேண்டிய விஷயங்களை அர்த்தத்தை வர படங்களை சிம்பிளாக சொல்லிட்டு போயிருக்கலாம். அதுக்கு இந்த சீரிஸ் தேவையா? இந்த சீரிஸ் என்ன வகையான இம்பாக்ட் ஏற்படுத்திச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மண்ணும் கிடையாது. ஐ மீன் நான் முன்னாடியே சொன்னல தேவையில்லாத அணி தான். இதில் ரிவ்யூ பாசிட்டிவ் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லணும் தான் ஆசைப்பட்டேன். பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை எண்ணி பார்த்தா 2 தான் இருக்குது. ஒன்று ஆப்வியஸாக நம்ம அயன்மேன் 1ல் வந்த மாதிரி இந்த சீரிஸ்லையுமே நிறைய ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினலாக ஆர்மரை கிரியேட் பண்ணி நானோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி எதுவுமே உருட்டாமல் அயன்மேன் 1ல் எப்படி அந்த சூட் வந்து அக்யூரேட்டாக ஃபிட் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் எஃபெக்டை புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதை பாராட்டி ஆகணும். அதே மாதிரி மெஃபிஸ்டோ ஆப்வியஸ்லி இத்தனை வருஷம் டிஸ் பண்ண மெஃபிஸ்டோவை ஃபைனலாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இது 2 மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவ் பாயிண்ட்டாகவே ஃபீல் ஆகுது. மற்றது எல்லாமே நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான். அந்த வகையில் இதை ஒரு ரேண்டாகவே போட்டுடலாம். மொதல் விஷயம், லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அயன் ஹார்ட். ஒரு யங் ஹீரோவாக இந்த பக்கம் அயன் ஹார்ட் உள்ளே இறங்குறாங்க. ஸோ இந்த ஹீரோ பார்த்து இவ்வளோ மந்தியே நான் இருக்கணும்டா அப்படின்னு தானே எல்லா குழந்தைகளும் ஆசைப்படணும்னு நினைப்பாங்க. அதானே ஹீரோவோட வேலை. ஆனால் இந்த சீரீஸில் நம்ம அயன் ஹார்ட் ஹீரோ கிடையாது, ஆன்டி ஹீரோவும் கிடையாது. ஷீ இஸ் மோர் லைக் வில்லன் தான். வில்லன் சைடில் தான் அவங்க வந்து போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. பிகாஸ் அவங்க எம்ஐடிக்குள்ளே இருக்க அந்த காசை திருட்டுறாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணி அந்த ப்ராஜெக்ட்ஸை விற்கிறாங்க. லிட்டரலி ஒரு திருட்டு கும்பல் கூட ஒன்றா சேர்ந்து பெரிய பெரிய கார்பரேட்டை டேக் டவுன் பண்ணுறாங்க. எதுக்கு? சொந்த லாபத்துக்காக. ஐ மீன் லிட்டரலாக அது திருட்டு தான். ராபின்ஹுட் மாதிரி உள்ள இருக்க காசை திருடி ஏழைகளுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. தன்னுடைய சொந்த லாபத்துக்காக அந்த திருட்டு வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. ஒருத்தன் சாதாரணமாக எதிர்காலத்தில் இருக்க விவசாயிகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி மரம் வளர்த்துட்டு இருப்பான், கிரீன் ஹவுஸ் சாம்பர்லாம் வச்சு. என்னுடைய இன்டென்ஷன் எப்படின்னு தெரில, பட் மரதானப்பா வளர்த்துட்டு இருந்தான். அந்த பைப்புலேயே இந்த பக்கம் கூட்டு கொள்றான். அதை தடுக்கவே இல்லை. அதே மாதிரி நான் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி ஒருத்தனை லிட்டரலாக சாக விட்டுட்டு போயிருப்பான். ஹீரோ செய்கிற வேலையா இது? கடைசியிலாச்சு ஹீரோவாக ஏதாவது நல்ல சம்பவம் செஞ்சாலான்னு கேட்டிங்கன்னா ஹுட் அடித்து அவனுடைய ஹுட்டை திருடி அதன் மூலிமா மெஃபிஸ்டோவை கான்டாக்ட் பண்ணி மெஃபிஸ்டோ கூடவே, அதாவது டெவில் கூடவே டீலிங் போட்டிருக்கான். டெவில் கூடலாம் யார்ப்பா டீலிங் போடுவா? யோசிச்சு பாருங்க. வில்லன் தானே பண்ணுவாங்க. எந்த வகையில் அயன் ஹார்ட் ஹீரோவாக ஃபீல் ஆனா? ரயன் கோக்லர் இந்த அயன் ஹார்ட் மட்டும் இல்லாமல் அந்த ஹுட் கேங் இருக்க எல்லாருமே இந்த பக்கம் அந்தந்த கம்யூனிட்டியை எம்ப்ரேஸ் பண்ணுவாங்க, எம்பவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எம்பவருக்கான வார்த்தை தெரியுமாடா உங்களுக்கு? என்னடா பண்ணுறீங்க? எம்பவருக்கான வார்த்தை தெரியுமாடா உங்களுக்கு? அவனை மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறதானே எம்பவர். அந்த அளவுக்கு லைக் ஒரு பெருமையை கொடுக்குறதானே எம்பவர். பிளாக் பேந்தர் படம் பிளாக் கம்யூனிட்டியை எம்பவர் பண்ணிச்சு, புரியுதா? ஆனால் இந்த படத்தில் வர எந்த கேரக்டராச்சு அவங்க கம்யூனிட்டியை எம்பவர் பண்ணாங்களா? லைக் அயன் ஹார்ட் திருட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி பிளாக் கம்யூனிட்டினாலே திருட்டு பசங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனி ரேசிஸ் குரூப்பே சுத்திட்டு இருக்காங்க. அந்த ரேசிஸ் மைண்ட் செட்டை எம்பவர் பண்ணாம தான்டா இந்த கேரக்டரை வடிவமைச்சிருக்கீங்க. அது அவங்களுக்கு புரியுதா இல்லையா? லைக் யாரா எழுதுனது இதை? 10வது வரைக்கும் ஹுட் கேங்கில் இருக்க அந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி சார்ந்தவங்க, இந்த மெக்சிகனு, அதுக்குள்ளேயுமே சில பிளாக் மூமெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே திருடுங்க அப்படின்னு சொல்கிறதையுமே தாண்டி லிட்டரலாக கில் கொலை பண்ணுங்க, செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாருமே அடிச்சு போலங்க அப்படிங்கிற பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவங்க சொந்த லாபத்துக்கு அவங்களுடைய ஃபேமிலியை பாதுகாக்கிறதுக்கு பெரிய பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க நல்லவங்களா இல்லை அவங்கள போய் அடித்து பொழக்கக்கூடிய இந்த ஹுட் கேங் நல்லவங்களா? யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் மூளை இருக்கவங்க யோசிச்சு பாருங்களேன். நல்லா ஸ்பெஷலாக அப்படி சூப்பராக சண்டை போடுறதுலாம் காமிக்கிறாங்கன்னு சொல்லி ஹுட் கேங் நல்லவங்களா ஏற்றுக்க முடியுமா? அவங்க செய்கிற வேலையை லைக் எம்பவரிங்காக ஏற்றுக்க முடியுமா? எந்த வகையில் ரயன் கோக்லர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார்னு புரியல. லைக் இந்த சீரீஸில் வர எந்த ஒரு கேரக்டரும் அவங்க ஸ்பெசிஃபிக் கம்யூனிட்டியை எம்பவர் பண்ண மாதிரியே இல்லை. மோர் லைக் ஸ்டீரியோ டைப்பிங் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இவங்களாம் இப்படி தான் இருப்பாங்க, உஷாராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. வந்த ஒரே ஒரு ஒயிட் மேலேயுமே ஜிக்ஸ்டின் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மோர் லைக் இந்த மாதிரி ரொம்ப கேவலமானவன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறது மட்டும் இல்லாமல் அவன் வழக்கம் போல் ஒரு வில்லனாக மாறிடுறான். ஒயிட் கேரக்டர்ஸ்னாலே இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி அதை வேற ஒரு ஸ்டீரியோ டைப்பிங். பூராமே ஸ்டீரியோ டைப்பிங் தான், எம்பவரிங்கே கிடையாது. அதை தாண்டி அயன் ஹார்ட்டுக்கு ஒரு மோட்டிவும் கொடுக்கப்படல, கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் சுத்தமாக இல்லை. மற்ற கேரக்டர்ஸை ஒதுக்கி தள்ளிடுங்க, அயன் ஹார்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். டைட்டில் கேரக்டர் என்ன கேரக்டர் டெவலப்மெண்ட்டில் போனாங்க? ஆரம்பத்தில் எம்ஐடியை சீட் பண்ணி உள்ள இருக்க அந்த அவங்களுடைய ரிசோர்ஸை வச்சு தனக்கான ஒரு அயன் ஹார்ட் ஆர்மரை உருவாக்கிட்டாங்க. கஷ்டப்பட்டாங்களா? தெரியலையப்பா. இதுக்கு முன்னாடி வந்து வக்காண்டா ஃபாரவரில் எடுத்து பாருங்க. அவங்க ஃபஸ்ட்டு உருவாக்கின அந்த அயன் ஹார்ட் ஆர்மர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுதான் எனக்கு கேட்டிங்கன்னா ஐகானிக்காக ஃபீல் ஆகும். கஷ்டப்பட்டு கிடைக்கிற அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்க உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வக்காண்டா டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணி அவங்களுடைய மூளையை அவங்களுடைய இந்த மொத்த நாலேஜையுமே பெட்டராக யூஸ் பண்ணி ஒரு ஸ்லீக்கான அமேசிங்கான ஆர்மரை உருவாக்கியிருப்பாங்க.
ஒரு 10 நிமிஷம் வந்திருப்பாங்களா வாக்காண்டா ஃபார்வர்டில். அதில் கொடுக்கப்பட்ட அயன்ஹார்ட்கான அந்த கேரக்டர் ஆர்க் கூட இந்த சீரீஸில் இல்லை. ஏன்னா எம்ஐடி ரிசோர்ஸை யூஸ் பண்ணி அழகாகவே ஜெயிச்சிட்டாங்க. 10வது குறைக்கி ஏஐ உருவாக்கணும், 4 மணி நேரத்தில் உருவாக்கிடுவாங்க. மண்டேல ஜஸ்ட் ஏர் பார்த்து சொருகி விட்டு அசால்ட்டாக ஒரு ஏஐ நாட்டிலேருந்து சொல்லி கிரியேட் ஆகிடும். அவங்க சூட் டேமேஜ் ஆகிடுச்சு, புது சூட் உருவாக்கணும், என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க அவங்க அம்மா, நீ வித்த காரை நான் வாங்கி வச்சிருக்கேன் தெரியாதா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவோட கேரேஜுக்கு வெளியிலேயே அந்த கார் நிற்கிற வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. ஐ மீன் கேரேஜுக்குள்ளே எப்படி வந்திருப்பாங்க தெரியல, உள்ளே வரும்போது அந்த கார் நிற்கிறத அவங்க பார்க்கலையா? ஒரு குழந்தை எழுதுற மாதிரி இப்போ இவளுக்கு இந்த பிரச்சனை இருக்கே என்ன செய்யறது, அவங்க அம்மா அந்த காரை வாங்கிட்டாங்க, அது வெளில தான் நிற்குது அப்படின்னு சொல்லி சும்மா இஷ்டத்துக்கு எழுதுவோம்ல அந்த மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. சரி இந்த சூட்டை பில்ட் பண்ணியாச்சு, இதுக்கு பவர் சோர்ஸ் வேணுமே, அதுக்கு உடனே வெல்பா என்கிட்ட தான் மேஜிக் இருக்கே அப்படின்னு சொல்லி உடனே அந்த மேஜிக் வச்சு பவர் சோர்ஸையும் கொடுத்துருவாங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே கஷ்டப்பட்ட மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகாதுங்க, எல்லாமே அவளுக்கு கேட்டோன்னே கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு நடுவில் டோனி ஸ்டாக்கை மட்டம் தட்டுறது வேற. டோனி ஸ்டாக்கை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இவளே அயன்மேன் சூட்டை பில்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் டோனி ஸ்டாக்கை ஒவ்வொரு எபிசோட்லையுமே மட்டம் தட்டிட்டு இருக்கிறது. டோனி ஸ்டாக்குலாம் எவ்வளோ காசு இருந்துச்சு தெரியுமா? அந்த அளவுக்கு ரிசோர்ஸ்லாம் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான்லாம் டோனி ஸ்டாக்கே மிஞ்சிடுவேன். நான் உருவாக்கி இருக்க அந்த சூட் டோனி ஸ்டாக் ஒரு சூட்டுக்கு ஈடாகாதுன்னு சொல்லி இஷ்டத்துக்கு ஏமா ஃபஸ்ட்டு டோனி ஸ்டாக் அவன் சூட்டை பில்ட் பண்ணது பாக்ஸ் ஆஃப் ஸ்கிராப்ஸில் இருந்து லிட்டரலாக கேவுக்குள்ளே அவன் கிடச்சிருக்க அந்த மிச்ச மீதி பொருட்களை வச்சு தான் அயன்மேன் அவருக்கான ஆர்க் ரியாக்டரை உருவாக்கியிருப்பார். பவர் சோர்ஸை ஃபஸ்ட்டு உருவாக்கியிருப்பார், அதுக்கப்புறம் தான் சூட்டே பில்ட் பண்ணியிருப்பார். பவர் சோர்ஸ் தான் சூட்டுக்கு முக்கியம். அந்த ஒரு யோசனையே இந்த பக்கம் அயன்ஹார்ட்டுக்கு இருக்க மாதிரி எங்கேயுமே காமிக்கப்படல. அயன்ஹார்ட்டுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஆக்சசிபிள் ஆஃப் ரிசோர்ஸஸ் கூட ஃபர்ஸ்ட் அயன்மேன் சூட் பில்ட் பண்ணும்போது அயன்மேன் கிட்ட இல்லை. அப்போ எது முக்கியம்? மூல சாமான் தானே முக்கியம். காசு முக்கியம், காசும் முக்கியம் தாங்க. பட் அதுக்கு முன்னாடி மூளை முக்கியம். இந்த சீரீஸில் இப்போ அயன்ஹார்ட் மூளையை யூஸ் பண்ண மாதிரி காமிக்கப்படலையேங்க. எதுக்காக அயன்ஹார்ட் சூட்டை பில்ட் பண்ணுறேன்னு கேட்டால் ஐக்கானிக்காக இருக்கணும், என்னால் முடியும் அதனால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. ஐக்கானிக்கா இந்த சூட்டை போட்டு நாளைக்கு நீங்கள் வெளில போகிறது போனீங்கன்னா அயன்மேன் பறந்து போகிறாரு அப்படி தான் சொல்லுவாங்க, அயன்ஹார்ட் பறந்து போகிறான்னு சொல்லுவாங்களா? ஐக்கானிக்குங்கிறது செய்கிற வேலைகளில் தான் இருக்குது, சூட்டில் இல்லை. நாளைக்கு எல்லாருமே அயன்ஹார்ட்டை பார்த்து பாராட்டணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவள் செஞ்ச வேலைகளை பார்த்தா நான் பாராட்ட முடியும். இவளே திருட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கா, எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பா அந்த சீரீஸில்? யாருக்குமே இல்லை. யாருக்குமே ஹெல்ப் பண்ணாத இந்த கேரக்டர் எப்படி ஐக்கானிக்காக மாற முடியும்? அகெயின் ஐக்கானிக்குங்கிறது செய்கிற வேலைகளில் தான் இருக்குது, இந்த கேரக்டரில் தான் இருக்குது. அயன்மேன் மாதிரி ஒரு சூட்டை பில்ட் பண்ணிட்டா ஐக்கானிக் ஆக முடியுமா? சீரிஸோட பிகினிங்கில் அவர் எப்படி இருந்தாலோ சீரிஸோட எண்ட் வரைக்கும் அப்படியே அதே ஃபார்மேட்டில் தாங்க இருக்கா அயன்ஹார்ட். ஏதோ ஒரு செஞ்சு எனக்கு தேவையானதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் மட்டும் தான் அவள் இருக்காளே தவிர்த்து எங்கேயுமே அவள் செஞ்ச அந்த விஷயங்களுக்காக அவள் செஞ்ச அந்த வேலைகளுக்கான எதிர்ப்புகளை அவள் ஃபேஸ் பண்ணவதே தெரியல. ஐ மீன் எம்ஐடிக்குள்ளே இருந்து அந்த எம்ஐடி இடத்துக்கு வரத்துக்கு எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா? அந்த உள்ளே இருந்துக்கிட்டு படிப்பு என்ன செஞ்சிடும், படிப்பை வச்சு டெய்லி வேலைக்கு தான் போயிட்டு இருக்க முடியும், எனக்கு அதை விட மெட்ரா இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வர கஷ்டப்படுறவங்க அத்தனை பேருமே மட்டம் தட்டுற மாதிரி படிப்பு ஒரு மணத்துக்கும் யூஸ் இல்லைங்கிற அந்த டைலாக் வச்சிருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் வரும்போதே நான் சொன்னேன் இந்த டைலாக் இட்ஸ் லுக்கிங் பேட், இந்த கடைசி எபிசோடில் சரி செஞ்சாகணும், படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் திரும்ப எம்ஐடிக்கில் போய் சேர்ற மாதிரி இருந்தால் தான் இந்த வார்த்தைகளை அவங்களால ஜஸ்டிஃபை பண்ண முடியும். நான் முன்னாடியே சொன்னேன் அந்த மாதிரி அவங்க எங்கேயுமே பண்ணலை. ஸோ விச் மீன்ஸ் டேரக்டர் அண்ட் ரைட்டரோட மைண்ட் செட்டும் அதுதான், படிப்பு முக்கியம் இல்லை, எஜுகேஷன் சிஸ்டமே வேஸ்ட்டுங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. எங்கே எம்ஐடிக்குள்ளே இருந்து இங்கேயே புரிஞ்சுக்கணும் ஹவு ஸ்டூபிட் த கேரக்டர் இஸ். அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு சத்தியமாக புரியலங்க, யாருக்காவது தெரிஞ்சா ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இவ உருவாக்கி வித்தா பார்த்தீங்களா அந்த குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ் லைக் இந்த புல்லட்டை ஸ்டாப் பண்ணுறது, இவ கழுத்துலேருந்து லிட்டரலாக அந்த ஒரு சின்ன நெக்லஸ்லேருந்து வெளிப்படக்கூடிய ஹோலோகிராம் டெக்னாலஜி இவ உருவாக்கி வச்சிருக்கா அயன்ஹார்ட். இது மூணுத்தையும் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி கிட்ட கொண்டு போய் வித்தாலே அவளுக்கு மில்லியன் கணக்கில் காசு வருமேடா. இல்லை ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் அவ பேட்டன் பண்ணி அதை லைசன்ஸை வித்தாலே போதுமே காசு அதிகமாக கொட்டுமே. லிட்டரலி மில்லியன்ஸுங்க, மில்லியன்ஸில் காசு வரும். அதில் வராத காசாக திட்டு தொழிலில் வந்துடுற போது ஐ மீன் இதை பேட்டன் பண்ணி அந்த லைசன்ஸை கொடுக்கலாங்கிற அந்த தாட் ப்ராசஸ் கூடவே இவக்கிட்ட இல்லை. ஆனால் அந்த டெக்னாலஜி நீங்கள் எங்கேயுமே யூஸ் பண்ண மாதிரி பார்த்துருக்கவே மாட்டீங்க. முக்கியமாக அந்த புல்லட் ஸ்டாப்பிங் டெக்னாலஜி, அந்த தனி ப்ரொடெக்டிவ் ஷீல்டை வந்து கமர்ஷியலைஸ் பண்ணாலே போதுமே. அவள் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அவள் அப்பவும் நாட்டிலையும் எப்படி செத்தாங்க, டிரைவ் பை ஷூட்டிங்கில் தானே. அந்த சமயத்தில் இந்த ப்ரொடெக்டிவ் ஷீல்டு இருந்தால் இன்னும் பெட்டராக யூஸ் ஆகிருக்கும்ல. இதை ஏன் இதை விற்று காசு சம்பாதிக்க முடியாதா? தெரிலங்க. யாராவது பிஸ்னஸ் படிச்சுட்டு இருக்கவங்க இந்த டெக்னாலஜி தெரிஞ்சவங்களை கீழே காம பண்ணுங்க. சத்தியமாக மூளையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இதை விற்றா $1 மில்லியன் காசு வராதா சொல்லுங்களேன் யாராச்சும். இதில் வராத காசாடா திட்டு தொழில் வந்துடுற போது. அகெயின் கேரக்டர் வாஸ் ஸ்டாண்டிங் ஸோ ஸ்டில், எங்கேயுமே அப் அண்ட் டவுன் சொல்லி எதுவுமே எழுதவே படலை. நடுவில் 2 கொலைகள் வேறு. ஐ மீன் கொலை இல்லை, அவள் இன்வால்வ் ஆகலை நீங்கள் சொன்னாலும் அவன் நினச்சிருந்தா காப்பாற்றிருக்கலாம். ஷீ இஸ் அ ஹீரோ, ஐக்கானிக்காக இருக்கணும்னா காப்பாற்றணும். அண்ட் ஷீ குட் ஹவ் சேவ்ட் சம் ஒன். தன்னை மட்டுமே நினச்சிட்டு இருக்கவங்க யாருமே காப்பாற்ற மாட்டாங்க, தன்னை மட்டுமே நினச்சிட்டு இருக்கவங்க ஐக்கானிக்காகவும் மாற மாட்டாங்க. கடைசியில் மெஃபிஸ்டோ கூடவே டீலிங், அவளால் மூவ் ஆனே ஆக முடியலங்க. ஐ மீன் நாட்டலிங்கிற ஒரு ஏஐயை இவ தானே உருவாக்கினா. மெஃபிஸ்டோ கூட டீலிங் போட்டு தான் திரும்ப அந்த நாட்டிலே கொண்டு வரணும்னு நினைக்கிறானா? இவ தன்னை அண்டர்ஸ்டிமேட் பண்ணிக்கிறான் தானே அர்த்தம். நாட்டிலே உருவாக்கினது நான் தான், மெஃபிஸ்டோ கூட டீலிங்லாம் போட தேவையில்ல, நானே நாட்டிலே திரும்ப உருவாக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. அப்படி எதுவுமே பண்ணாமல் சிம்பிளாக மெஃபிஸ்டோ கூட டீலிங் போடணும்னு நினைக்கிறானா? வாட் கைண்ட் ஆஃப் கேரக்டர் டெவலப்மெண்ட் இஸ் தட்? அவள் தானப்பா உருவாக்கினா, அவள் எதுக்கு மெஃபிஸ்டோ கிட்ட திரும்ப டீலிங் பண்ணணும்? இல்லை அந்த ஃபர்ஸ்ட்டு அந்த நாட்டிலி ஏஏஏ மெஃபிஸ்டோவோட இன்வால்மெண்ட் தான் அப்படின்னு சில பேர் ஒரு தேரியை கிளப்பி விடுவீங்க. எங்கே சொன்னாங்க சீரீஸில்? எங்கப்பா அப்படி சொன்னாங்க?
சில இடங்களை ஹிண்ட் பண்ணாங்க, அவ்வளோதான். லைக் நாட்டலி ஏஐயை இந்த பக்கம் நம்ம வெல்மாவோட மேஜிக் வந்து பார்த்தோன்னா அழிச்சிடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மேபி லைக் மெஃபிஸ்டோட அந்த மேஜிக் இன்னொரு மேஜிக் இன்வால்வ் ஆகும்போது அழிஞ்சிருச்சு, அதுதான் அந்த இடத்துல நாட்டலி சாகிறதுக்கு காரணம்ங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை தூக்கிட்டு போயிருக்கலாம். அப்படி இருக்கும்போது மேபி இந்த மொத்த நாட்டலியோட சீக்வன்ஸுமே மெஃபிஸ்டோட இன்ஃப்ளூயன்ஸ் தாங்கிற மாதிரி நம்மளால புரிஞ்சிருக்க முடியும். ஆனால் அப்படி எங்கேயுமே சொல்லலையே, அதனால் நம்மள கெஸ் பண்ணிக்கணுமா? அயன்மேன் மட்டும் மட்டம் தட்ட தெரியுதுல. ஐ மீன் லிட்ரலாக அயன்மேன் இந்த ஷாட்டில் பாருங்க 4-5 சிப் வச்சிருக்காரு. 4-5மே ஏஐ. அல்ட்ரான், ஜார்விஸ், ஃப்ரைடே, ஜக்கோஸ்டா, டடாஷே முத கொண்டு எல்லாத்தையுமே உருவாக்கி வச்சிருக்காரு. அத்தனை சிப்புமே ஏஐ. சும்மா அப்படி கிடக்குது பாருங்க கீழே. இதில் ஒரு 50% ஏஐயை கூட இந்த பக்கம் அயன் ஹார்ட்டில் உருவாக்க முடியாத அந்த சமயத்தில் அவை எப்படி இந்த மாதிரி அயன்மேனை மட்டும் தர முடியும்? என்னால் சத்தியமாக புரிஞ்சிக்கவே முடியலங்க. அயன் ஹார்ட் டெலூஷனில் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்காங்க. மொத்த சீரியஸ்லுமே அப்படி தான் எழுதவும் பட்டிருக்கு. சிம்பிளாக சொல்கிறேன், வக்காண்டா ஃபாரோவில் கொடுத்தப்பட்ட அந்த கேரக்டர் ஆர்க் கூட இந்த சீரீஸில் அயன் ஹார்ட்டுக்கு எங்கேயுமே இல்லை. ஒரு எபிசோடில் 2 பேரை கொண்டுடுறா. ஐ மீன் இவளால் 2 பேர் செத்துடுறாங்க. அடுத்த எபிசோடில் அது அசால்ட்டாகவே கடந்து வந்துடுறாங்க. ஆனால் போங்கடா, இதுக்கு மேலே பேசிக்கிட்டே இருக்கலாம் போல அயன் ஹார்ட்டை பற்றி, போதும்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து மெஃபிஸ்டோ கிட்ட வருவோம். மெஃபிஸ்டோவோ சர்ப்ரைஸ் கேமியோவாக கடைசி எபிசோடில் ரிவீல் பண்ணுறாங்க. ஒய் சாச்சா பேரன் கோகனா கேஷ் பண்ணிட்டீங்க, காசு கொடுத்துட்டீங்க, அந்த மச்சான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. 6 எபிசோட்லேயுமே நம்ம மெஃபிஸ்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்கிற மாதிரி கொண்டு போனால் என்னடா பிரச்சனை? எதுக்கடா கடைசி எபிசோடில் மொத்தமாக டம்ப் பண்ணுறீங்க? கடைசி எபிசோடில் எல்லாத்தையுமே டம்ப் பண்ணும்போது பேசிங் அடி வகதா இல்லையா? அது புரிஞ்சுக்க முடியுதா உங்களால்? ரைட்டிங்கில் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சத்தியமாக புரியலங்க. அட்லீஸ்ட் ஒரு 3rd எபிசோட்லையாச்சும் நம்ம மெஃபிஸ்டோவை இறக்கி அதுக்கப்புறம் வர 3 எபிசோடில் மெஃபிஸ்டோ எப்படி இந்த பக்கம் அயன் ஹார்ட்டை மண்டே கழுவிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கூட பரவாயில்ல. அகைன் நாட்டலி வந்து மெஃபிஸ்டோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சூப்பராகவே கதை எழுதிருக்கலாமீங்க. ஆரம்பத்தில் எப்படி ப்ரொமோட் பண்ணாங்க? மேஜிக் வெர்சஸ் டெக்னாலஜின்னு. இந்த சீரீஸில் மேஜிக் வெர்சஸ் டெக்னாலஜி எங்கே பார்த்தீங்க நீங்கள்? கடைசியில் ஹுட்டோட அந்த இன்விசிபிலிட்டி அழிக்கிறது மாதிரி கதை போயிருக்கும், அவ்வளோதான். அதுக்காக மட்டும் தான் மேஜிக் யூஸ் பண்ணப்பட்டிருமே தவிர்த்து மேஜிக் வெர்சஸ் டெக்னாலஜி இல்லைப்பா. அயன் ஹார்ட்டை புத்திசாலியாக நீங்கள் காட்டணும்னு இருந்துச்சுன்னா மெஃபிஸ்டோ கூட நீங்கள் அயன் ஹார்ட்டை மோத விட்டுக்கணும். லைக் மெஃபிஸ்டோ வந்து என்னதான் புத்திசாலியாக இருந்தாலும் ஆல் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அவன் கான்ட்ராக்ட் போட்டு தான் ஒரு சோலை எழுதி வாங்குவான். அயன் ஹார்ட் மெஃபிஸ்டோ கூட கான்ட்ராக்ட் போட்டான்னு சொல்லி மெஃபிஸ்டோ கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய அந்த லூப் ஹோல்ஸை அயன் ஹார்ட் தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் அழிச்சிட்டான். ஐ மீன் லிட்டலாக தான் புத்திசாலித்தனத்தால் மெஃபிஸ்டோட கான்ட்ராக்டில் இருந்தே சோல் பாண்டிங்கில் இருந்தே அயன் ஹார்ட் வெளில வந்துட்டான்னு சொல்லி காட்டிடுதான். அது சூப்பரான கேரக்டர் டெவலப்மெண்ட்டாக இருந்திருக்குமா? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் எபிசோட்லேருந்தே மெஃபிஸ்டோவை கொண்டு வந்துருக்கணும். இல்லை கடைசியாக ஒரு சர்ப்ரைஸாக தான் நாங்கள் சாச்சா பேரன் கோகனை இங்கே இறக்குவோம். எதுக்கு காசு கொடுத்து கொண்டு வந்துட்டீங்க? 6 எபிசோட்லேயுமே அந்த மனுஷனை யூஸ் பண்ணிட்டு போகடா. எனக்கு இந்த ஒரு கான்செப்ட் புரியவே மாட்டேங்குதுங்க. ஏன் கடைசி எபிசோடில் இறக்கணும்? கடைசி எபிசோடில் சர்ப்ரைஸ் என்ன? சர்ப்ரைஸு கதையே கண்ட்ராவியாக இருக்குது. இல்லைன்னா சர்ப்ரைஸு மெஃபிஸ்டோ கொண்டு வந்தீங்கன்னா மெஃபிஸ்டோ வச்சு கதை எழுதுக்கடா. அதை வச்சுட்டு கடைசியில் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம், ஃபன் பண்ண போகிறோம். எதுக்கடா ஃபன் பண்ணுறீங்க நீங்கள்? ரைட்டிங் ஒழுங்காக பண்ணுங்கடான்னு சொன்னால் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. மெஃபிஸ்டோ யூஸ் பண்ணி சூப்பராக இந்த சீரிஸை வேற மாதிரி டெவலப் பண்ணியிருக்காங்க. $150 மில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க இந்த சீரிஸ்க்கு. எவ்வளோ அமேசிங்கான ஒரு கதையை அவங்களால ப்ரெசென்ட் பண்ணியிருக்க முடியும்? சான்சஸ் இருந்ததுக்குல்ல, மொத்தமாக வேஸ்ட்டு. ஒய் அந்த மெஃபிஸ்டோ கேரக்டர் எழுதப்பட்ட விதம் நல்லா இருந்துச்சு, நடித்த விதம் நல்லா இருந்துச்சு, யூஸ் பண்ணப்பட்ட விதம் சரியில்லைன்னு சொல்ல வரேன். ஹூட் கிட்ட வரும். அந்த பைப்பில் பெரிய கம்பெனியாக கிட்ட போய் கான்ட்ராக்டை சைன் பண்ணுங்க நின்றுருக்கான். ஐ மீன் அந்த சிஇஓவாக இருக்கவங்க இல்லை ஓனராக இருக்கவங்க சைன் பண்ணால் போதுமா? கம்பெனி எழுதி கொடுத்துட முடியுமா? லைக் இந்த மாதிரி நான் நாளைக்கு மார்க் சக்கபக கன்பாயிண்டில் பிடிச்சி எனக்கு இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் ஃபேஸ்புக் எழுதி வாங்கிட முடியுமா? யோசிச்சு பாருங்க. அவன் அப்பன் கம்பெனியே எழுதி வாங்குறான். டேய் நீ அவன் பையன்டா, லீகலாக மூவ் பண்ணாலே அந்த கம்பெனி உங்ககிட்ட வந்திருக்கும். கம்பெனியில் மேபி அவங்க அப்பா ஒர்க் பண்ணியிருக்க ஷேர்ஸ் வந்திருக்கும். அதை விட்டுட்டு கான்ட்ராக்டில் ஒரு சின்ன சைனு மொத்த கம்பெனியுமே அப்படியே ஒருத்த கையில் மாறிடுச்சு. அத்தனை நாள் நியூஸில் வர போட்டுறாங்க இந்த மாதிரி கம்பெனி மாறிடுச்சுன்னு. ஐ மீன் இந்த பீஸ் ஆஃப் பேப்பர் கான்ட்ராக்டில் சைன் பண்ணால் மொத்த கம்பெனியுமே மாறிடுமாங்க. எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. இந்த மாதிரி நடக்க வாய்ப்புகள் இருக்கா? அதை மட்டும் யாராவது சொல்லிட்டு போகப்பா. ஆனால் அயன் ஹார்ட்டை காட்டிலும் ஹுட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டருக்கு கொடுத்துருந்தாங்க. அதை வேணால் பாராட்டி ஆகணும். பிகாஸ் அவன் இந்த பக்கம் ஜான் கூட ஒன்றா இருக்கும்போது பார்க்குற அந்த ஹுட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கண்ட்ரோல் எடுத்துருக்காது. ஆனால் ஜான் செத்துட்டு அப்புறம் அவன் மைண்டில் இருந்து ஜானோட வாய்ஸ் நீக்கப்பட்டுட்டு அப்புறம் ஹுட் கொஞ்சமாக பார்க்குற கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த ஒரு சட்டலான ஹிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக ஹுட்டோட அந்த கம்ப்ளீட் சாட்டானிஷ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்க நல்லா தாங்க இருந்துச்சு. அயன் ஹார்ட்டை காட்டிலும் ஹுட்டுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை எழுதியிருக்காங்க. ஆனால் ரொம்ப சிம்பிளாக டிஃபீட் பண்ணுற மாதிரி முடிச்சிட்டாங்கண்ணே. அந்த ஹுட்டை என்ன பண்ணாலும் அழிக்க முடியாது. ஆனால் ஹுட்லேருந்து ஒரு பகுதியை இந்த பக்கம் அயன் ஹார்ட் அசால்ட்டாகவே கட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படி இந்த ஹுட்டை யாருமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அயன் ஹார்ட் நினச்சிட்டு தான் இந்த ஹுட்டை அந்த லேசரை வச்சு 10 பீஸாக கட் பண்ணிட்டு போயிருக்க வேண்டியதானப்பா. இல்லை ஒரு கிரிட் மாதிரி இந்த மொத்த ஹுட்டையுமே 100 பீஸாக கட் பண்ணி தான் யார் யூஸ் பண்ணுவான்? தைக்கவா முடியும்? இதை சொன்னால் நம்மளை பைத்தியக்காரன் பாங்க. என்ன செய்கிறது நீங்களே சொல்லுங்கள். இன்கன்சிஸ்டன்ட் ரைட்டிங், பேசிங் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கோம். மொதல் 4 எபிசோட்லாம் டெத் ஸ்லோ, கடைசி 2 எபிசோடில் டப்புன்னு எல்லாமே முடிச்சிடும். ஐ மீன் லிட்டரலி கடைசி எபிசோடில் ஒரு 5 to 6 மினிட் மாண்டாஜில் அவங்க அப்பாவோட காரை மொத்தமாக டிஸ்மெண்டல் பண்ணி
சிம்பிளாகவே இந்த பக்கம் நம்ம அயன்ஹார்ட் பார்த்தீங்கன்னா அந்த சூட்டை பில்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மாண்டாச்சில் காமிக்க வேண்டிய சீக்வன்ஸ் அதாவது யோசிச்சு பாருங்களேன். அந்த பக்கம் பார்க்கரோட கேங் கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகிடுச்சு. இந்த பக்கம் அயன்ஹார்ட் தனக்கான ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணி அதன் மூலியமாக சூட்டை பில்ட் பண்ணுறான். இதை வச்சு 3 எபிசோட் சூப்பராகவே பில்ட் பண்ணிருக்கலாம். அயன்ஹார்ட்டோட அந்த சூட்டை பில்ட் பண்ணுறதுக்கு மற்றவங்க எல்லாருமே எப்படி ஹெல்ப் பண்ணாங்க, மேஜிக் எந்த வகையில் உள்ள இன்கார்பரேட் ஆச்சுன்னு சொல்லி அழகாக காமிக்க வேண்டிய அந்த ஒரு பெரிய எபிசோட சிம்பிளாக 6 நிமிஷம் சீக்வன்ஸாக கட் பண்ணி தேவையில்லாத விஷயத்துக்கெலாம் பெரிய பெரிய எபிசோட் கொடுத்து வச்சிருக்காங்க. என்னத்தான் சொல்கிறதுன்னு சத்தியமாக புரியலங்க. தேவையில்லாத எக்ஸ்போசிஷன். ஃபைனலாக 16 கூட சண்டை போடும்போது உன்னை நான் அங்கேயே அடிக்க போகிறேன், அங்கே உன்கிட்ட எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே இருக்காதுன்னு தெரியும், அதை வச்சு உன்னை ரீபூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாப்புல. அதை சொல்லாமல் செஞ்சுட்டு ஓ உனக்கு அங்கே எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டே இல்லையா அப்படி ஒரு கேள்வியோட முடிச்சுட்டாங்கன்னா அந்த சீனோட காம்போசிஷனே மாறி இருக்குங்க. சீரியஸாக கொஞ்சம் ஃபன்னியாகவும் இருந்திருக்கும். அதே சமயத்தில் இப்படி சொல்லாமல் அயன்ஹார்ட் இப்படி புத்திசாலித்தனமாக யோசிச்சிருக்காங்களே அப்படிங்கிற தாட்டுமே ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிருக்கும். அதை சொல்லிட்டு படும்போது என்னடா இவ்வளோ ஸ்கிரிப்டடாக இருக்கே அப்படிங்கிற தாத்தாங்க வருது. இந்த மாதிரி மொத்த சீரியஸ்லுமே ஏகப்பட்ட நெட்ஃப்ளிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நான் பண்ண விரும்பல. ஏன்னா அவ்வளோ ஓட்டைகள் இருக்குது. மொத்த சீரியஸுமே ஓட்டையாக தான் இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சீரியஸே தேவையில்லாத அணி போல தான் ஃபீல் ஆகுது. எனக்கு சொல்கிறப்பா பர்சனலாக எனக்கு இந்த சீரிஸே தேவையில்லாத அணி போல தான் தோணுது. மெஃபிஸ்டோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு சீரிஸா அழகாக டூம்ஸ்டேல ஒரு புது கேரக்டராக காமிச்சிட்டு போயிருக்கலாம். பட் எனிவேஸ் இது போதும்னு நினைக்கிறேன். விட்டா பேசிட்டே போயிட்டு இருப்பேன். ஸோ டிசப்பாயிண்டட். மார்வல் ஒரு படத்தை கம்பேக்குன்னு சொல்லி கெத்தாக கொடுக்குறாங்கன்னா அடுத்த 10 ப்ராஜெக்ட்ஸ் கேவலமாக இருக்கே. ஃபென்டாஸ்டிக் ஃபோர் என்ன நிலமையில அமைய போதோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்க, நான் அயன்ஹார்ட் சீரிஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? முதல்ல முழுசாக யாராவது பார்த்தீங்களா? உங்களை தாச்சு உங்களுடைய வியூஸாக மார்க்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தெரிவிடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான விட எல்லாமே பற்றி வந்திருக்கும். ஹேஃபன் கைஸ் ஓவட்டா.